ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் மனத்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம அருள்நிதி பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் வந்திருக்கிற டிமாண்டி காலனி 2 இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஏற்கனவே டிமாண்டி காலனி 1 ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வந்து செக்கப்போடு போட்டு அருள்நிதிக்கு ஒரு கரியரில் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது. இந்த படம் தொடர்ச்சி. பட் மொதல் படத்தோட ப்ரீக்வல் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சீக்வல் மாதிரி அழகா இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. இதுல வந்து படம் எடுத்த உடனே ஒரு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு சாவுறாங்க. அதுல பவானி சங்கரோட ஹஸ்பண்டும் தற்கொலை பண்ணிட்டு சாவுறாரு. கேன்சர் பேஷண்டா இருந்தவரை கஷ்டப்பட்டு சாவித்திரி மாதிரி காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் சாகுறாருன்னு பவானி சங்கருக்கு ஒரே குழப்பம். உடனே அதனால அவங்க வந்து அந்த புத்த பிச்சுவை பார்த்து ஆவியோட பேச போறாங்க. பேச போற இடத்துல அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வரல, பட் அருள்நிதி வந்து ஒரு ஆவி மாதிரி வந்து அந்த ஆன்மா காப்பாத்துன்னு உதவி கேட்க இவங்க அருள்நிதியை காப்பாற்ற போறாங்க. ஸோ அருள்நிதி சாகிறதோட வந்து டிமாண்டிகள் 1 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை காப்பாத்திட்டு கொண்டு போற மாதிரி இந்த படம் தொடருது. இது அருள்நிதி டபுள் ஆக்டிங். இது அருள்நிதி டபுள் ஆக்டிங் இருந்தா கூட பவானி சங்கர் தான் மெயினான ரோல் மாதிரி இருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலேயே புருஷனை வந்து அவங்க லவ் பண்றது, அதுக்கப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக எந்த எம்சி வேணா போறது, அம்மாவோடைய சண்டை போடுறது, அவர் ஸ்பெர்ம் எடுத்து தான் குழந்தைக்காக வச்சுக்கிறதுன்னு உருக்கமான காட்சிகளா இப்படிலாம் ஒய்ஃப் இருக்கான்னு தோண வைக்குது. ஏன்னா ஆளாளுக்கு அல்சர் இருந்தா கூட இந்த காலத்துல ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க. இது கேன்சருக்கே இத்தனை நாள் போராடி கூட்டின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த புத்த பிச்சுட்ட கேட்டு காப்பாற்ற போற இடத்துல புருஷனுக்கு பதில் அருள்நிதியை பேசும் பொழுதும் அப்படியே விட்டுட்டு வராம அருள்நிதியை காப்பாற்றுறதுக்கும் அருண் பாண்டியனோட சேர்ந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்குது. அருள்நிதிக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர். அனந்தம்பி கேரக்டர் ஒருத்தர் வந்து பயங்கர ஆர்கிடெக்டாகவும் அந்த பணம் கிரிடியா உள்ளவரை வராரு. இன்னொரு கேரக்டர் நம்ம முதல் பாட்டில் பார்த்தவர் தான். இதுல முதல் பாட்டில் பார்த்து ஒரு கோமால போயிருந்தனால 2ஆவது பாட்டில் இருக்க இந்த ஹீரோ தான் லீட் எடுக்கிறாரு. இவருக்கும் சித்தப்பாக்குள்ள கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் காமெடிக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க அப்பா சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இவங்க தங்கச்சி வந்து பண்ற லூட்டி வந்து கொஞ்சம் அருவருக்கமா இருந்தா கூட அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா இருக்கு. தங்கச்சி நடிச்சவங்க ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரோல் வரையும் முதல் பாட்டில் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சாகிறது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற விஷயத்த ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கதைக்குள்ள கொண்டு போறாங்க. ஆரம்பத்துல அருண் பாண்டியன் அண்டாக்குள்ள இருந்து பேசுற மாதிரியான வாய்ஸை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா நமக்கு படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா ஒன்றிடும். பேய்பட்டனால அம்மன் பாட்டை வச்சு யாராவது சாமியாரை கூட்டுறது, இல்லைன்னா தர்கால போய் பாயா கூட்டுறது, சாம்பிராணி அடிக்க வருதுன்னு இல்லாம இதுல ஒரு வித்தியாசமா புத்த பிச்சுன்னு ஒருத்தர் கூட்டுறாங்க. தவசி நம்ம விஜயகாந்த் தவசி ரேஞ்சுக்கு பவானி சங்கர் பில்டப் கொடுத்தாலும் அவர் எதனா பண்ணுவாருன்னு நம்ம காத்துட்டு இருக்கோம். அவர் வந்து பேய் வந்த உடனே செத்து போயிடுறாரு. இதுல பேய்க்கு மேல பேய்னு ஒருத்தவங்களை காமிக்கிறதா ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா அந்த ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தொட்டி அந்த மீனுக்குள்ள இந்த சாமியார் விழுறது, அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துல மட்டும் வவ்வால் சுற்றி வர்றது, இவங்க கஷ்டப்பட்டு வெளில போகும்போதும் போக முடியாம திரும்ப இதை உடைச்சாலும் வந்துட்டு இருக்கிறது, பெரிய மானிட்டர் வந்து இவங்களுக்கு நடக்க போறத சொல்றதுன்னு கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேய் படம் அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த இயக்குனர் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. மைனஸ்னு பார்த்தா புதுசாக செத்தாதான் நம்ம ஆன்மாவ முடியும். அருள்நிதி சாகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். ஆனா இதுல அது அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள இவங்க ஆன்மாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கேன்சர் வந்த ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி போராடுறது ஓகே. முன்ன தெரியாத அருள்நிதிக்காக ஏன் இவங்க இவ்வளவு போராடுறாங்க, அதுக்கே அருண் பாண்டியன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறாருன்னு தெரியல. 2 பேருமே வந்து பயங்கர ட்வின்ஸ். இவருக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கும். அவர் தும்முனா அவர் இருமுவார்ன்ற மாதிரி ஒரு பிசிக்ஸ் குவாண்டம்லாம் சொல்லி நம்மளை பில்டப் கொடுத்து பண்ணாங்க. பட் இதுல ஒருத்தர் கோமால இருக்காரு, இன்னொரு அருள்நிதி காமா இருக்காரு. கடைசியில் இன்னொரு அருள்நிதி கோமாக்கு பேரு, இவர் காமா ஆயிடுறாரு. இந்த லாஜிக் இடிக்குது. அது மாதிரி 6 இயர்ஸ்க்கு தான் சாகிறதுன்றது ரொம்ப லாங் பீரியடு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்றான். இந்த லைப்ரரி ஏன் இப்படி நடந்துக்கிறான், இந்த 6 இயர்ஸ்க்கு எப்படி இந்த சாம் போய் அங்க மாட்டிக்கிறான், அந்த சில கேள்விகளா இருந்தா கூட இதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்மள யோசிக்க வைக்காம அடுத்தடுத்து நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கு. கொஞ்சம் லேக் தெரிஞ்சாலும் படம் ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கு. டிமாண்டி காலனி 1 வந்து ஒரு டிஃப்ரெண்டா சென்டருக்கு ஏற்ற மாதிரி அருமையா இருந்தது. ஒரு பேய் படத்துக்கு ஒரு வேற மாதிரி ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. இது அதோட தொடர்ச்சின்றனால கொஞ்சம் நமக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இப்பயும் அதே மாதிரி பேய் படங்கள் சாமியாரை விட்டு காமெடி பண்ணி நம்மளை கொள்றதுக்கு பதிலாக இது டீசன்ட் வாட்சா இருக்கு. போய் நிச்சயமா பார்க்கலாம். வாங்க போலாம் பஞ்ச்லைன். டிமாண்டி காலனி 2 வசிக்கலாம். 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.